தண்ணீரை வீணாக்க கூடாதா? தண்ணீரை வீணாக்கினால் வீட்டுல செல்வம் தங்காது, செல்வ வளம் குறைந்து விடும் என்று சொல்கிறார்களே, இது நிஜம்தானா? இதற்கும் ஆன்மீகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சர்வ நிச்சயமாக நிஜம்தான். உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உண்மைதான். தண்ணீரை வீணாக்கினால் நிச்சயமாக அந்த வீட்டிலே செல்வம் என்பது தங்காது. இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறத விட நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் தெரியுமா? நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லையாம். நீர்தான் அடிப்படை ஆதாரம். இதனை வேதம் எப்படி நமக்கு சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்றது. இந்த ஆபஹான்னு சொன்னா நீரினை குறிக்கும், ஆபஹான்னு சொன்னா ஜலம்னு அர்த்தம். அமிர்தமே இந்த ஜலம்தான் அப்படின்னு சொல்றார். அமிர்தம் எங்கிருந்து வந்தது? பார்க்கடலிலிருந்து வந்தது தானே அமிர்தம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொன்றாக வந்ததாம். மகாலட்சுமி தாயாரே அந்த க்ஷீரசாகரத்திலிருந்து, பார்க்கடலிலிருந்து வெளியே வந்தவர்தான் அப்படிங்கிறத க்ஷீரோத சம்பவாயை நமஹா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஆக அந்த ஜலத்தை வீணாக்கினால் அது மகாலட்சுமி தாயாரையே பழித்ததற்கு சமானம்தான். நிச்சயமாக அந்த வீட்டிலே செல்வம் என்பது தங்காது. நீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம்தான். அந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய அதிதேவதையாக சொல்லப்படக்கூடியவர் பார்த்தோம்னா ஆபஹா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவதை தான். அந்த நீரினை வீணாக்கினால் நிச்சயமாக நமக்கு நாம் கடன்காரன் ஆகி விடுவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றார். ஆக இந்த நீரினை, தண்ணீர் என்பதற்கும் செல்வ வளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது கண்டிப்பாக உண்டு.